வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். கசிகால பைரவி பைரவராபுரம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் காசிதேவகுரு பட்டார வேதாச்சாரியா திருப்பாரமபுரம் சரணம் காசிதேவகுரி தவத்திரோ கிணராமனகுரி திருப்பாரமபுரம் சரணம் பரபம்ம ஸ்ரூபம் பேரேஸ்வரி நரஹரி பாபாஜி திருடைய அபரம் சரணம். ஓம் ஸ்ரீம் காலபைரவாய் கடாச்சம் ஓம் ஐம் சௌனபைரேஸ்வரி ஓங்கிலிம் யோகபேஷபுஜம் சங்குரு பைரவாய் மங்கலம். ஓம் ஸ்ரீம் கிருமாய் ஜெகன்மாதா பிதா பரபம்ம ஸ்ரூபம் பைரவைரவம் திருவடி அப்பனம் சரணம் வங்கிரி நம சிவாய பைரவ சிவம் திரிய விஷ்ணு ததாவாரக நட்சத்திர விஷ்ணு ரேவசா யோகச கரணம் ஸ்ரீ விஷ்ணு மாயா ஜெகத்குரு குரு பர்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா சஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः. ஜெயந்தி மங்களா மந்திரகாளி பத்ரகாளி கபாலி துர்கா சிமா சிவாராத்திரி சிவா சதா நமஸ்துதே மகாதேவி வித்மஹே விஷ்ணுமத்தி தீமஹே தன்னோ லட்சுமி பிரஜோதியாது. ஓம் சூனத்வஜாய வித்மஹே சூலாஷ்டாய தீமஹே தன்னோ பைரவ பிரஜோதியாது. இன்றைக்கி தேதி 16ஆம் தேதி 7ஆம் மாதம் 2 கோசம் 2/6 ஆடி மாதம் கடைசி நாள். அது ஆடி மாதத்தில் உள்ள கடைசி நாள். அதாவது இந்த ஆடி மாதம் 2 அமாவாசை வந்தது, ரொம்ப விசேஷம். அது மாலா மாதம்னு சொல்லுவாங்க. அது இந்த ஆடி மாதம் ரொம்ப சிறப்பு. இன்னைக்கோட முடியுது 16ஆம் தேதி 7ஆம் மாதம் 2 கோசம் 2/7, அதாவது வியாழக்கிழமை ஆடி மாதம் முடிந்து நாளைக்கு இன்னைக்கு நேரம் ஒரு 10:30 மணி போல் ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமாயா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசி கால பைரவி பைரவடி ஆன்மீக தகவல். இந்த சதஸ் 158 சதஸ், 158 தாண்டிட்டோம். இது ஆன்மீக தகவல், அதாவது புவனேஸ்வர பைரவர் உடைய ஆன்மீக தகவல். நாளைக்கு தேதி 17ஆம் தேதி 7ஆம் மாதம் 2 கோசம் 2/6, அதாவது வெள்ளிக்கிழமை அன்று ஆடி மாதம் பிறப்பு. ஆடி மாதம் என்பதை நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பது கிராம தேவதைகள் குலதெய்வ வழிபாடுகள் சொல்லிட்டு கிராமத்தில் எல்லா இந்துக்கள் வழிபாடில் இந்த கிராம தேவ வழிபாடு ரொம்ப முக்கியம். எடுத்துக்காட்டு மகாமாரியம்மன் வழிபாடு, சமயபுரம் மாரியம்பாள் வழிபாடு, அப்புறம் ரொம்ப இந்த உபாசனை மார்க்கம் ஸ்ரீ வித்யா உபாசனை பெற்றவங்க 4 நவராத்திரி கொண்டாடுவாங்க. அதாவது அது பிறகு நான் சொல்கிறேன். 4 நவராத்திரி விசேஷமாக கொண்டாடுவாங்க. அப்போ இந்த ஸ்ரீ வித்யா அம்பாவை மட்டுமே உபாசனை பண்ணுற குருமார்கள் ரொம்ப பேர் இருக்காங்க. ஸ்ரீ வித்யா உபாசனை இந்தியாவில் ஒரே ஒரு ஸ்ரீ வித்யா உபாசனைகள் தான் இருக்காங்க. பெரிய அம்பாள்கிட்ட நேராக பேசுகிற ஒரு தன்மை பெற்றவங்க. ஆனால் அம்பாள் வழிபாடை பற்றி ரொம்ப நான் பேசுகிறதில்ல. ஏன்னா நிறைய குருமார்கள் மலேசியாவில் இருக்காங்க அம்பாளை பற்றி உபாசனை பெற்றவங்க. அது மாரியம்மன், காளி, துர்கா, பிரத்யங்கரா, வாராகி, காட்டேரி அம்பாள், எல்லா அம்பாளை பற்றியும் நிறைய குருமார்கள் அம்பாள் உபாசனை இருப்பதால் நான் அம்பாளை பற்றி ரொம்ப பேசுகிறதில்லை. நான் பைரவர் வழிபாடை பற்றி யாரும் பேசாத காரணத்தால் அம்பாள் எனக்கு உணர்த்தது அதான். நான் புவனேஸ்வர உபாசகர் தான், பைரவர் உபாசகர் கிடையாது. அம்பாள் காணும் 2008 8ஆம் மாதம் இந்த மாதிரி பைரவை பற்றி நீ சொல்லிக் கொடு சொன்னதால் நான் அதை ஆரம்பித்தேன். ஆனால் நிறைய பிரச்சனை ஆரம்பத்தில் வந்தது. இப்போ ஏற்றுக்கிறாங்க பைரவ வழிபாடு உண்மை தான், ரவிகுருக்கள் சொல்கிறது உண்மை தான் ஏற்றுக்கிறாங்க. இப்போ போய் செய்கிறாங்க. எல்லா கோயிலையும் பைரவர் வழிபாடு வேணும்னு கேட்குறாங்க மக்கள். ஏன்னா இப்போ செய்து பலன் பார்த்தவங்க விட மாட்டாங்க இல்லையா. அப்போ இந்த ஆடி மாதத்தில் உபதேவதைகள், அது ஆகம வழிபாட்டில் ஆகமங்கள் ஃபுல்லாக சமஸ்கிருதம் தான், தமிழ் இல்லை. ஆனால் இப்போ ஆகமங்கள் தமிழில் மாற்றுறாங்க, மந்திரங்களையும் சில பூஜை முறையில் மாற்றுறாங்க ஒரு சாசனம் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகமங்களில் உப ஆகமங்கள் தனியாக இருக்குது. இந்த உப ஆகமங்கள் 240, ஆகமங்கள் 28, அது ஆதி ஆகமங்கள். உப ஆகமங்கள் 840. இந்த உப ஆகமங்களில் மாரியம்பாளை பற்றியோ இந்த கிராம தேவதைகளை பற்றியோ இந்த மாதிரி ஒரு குறிப்பு இருக்கும். அதை மக்கள் பரம்பரை அவங்களுக்கு தெரிஞ்ச வழிபாடு அன்புக்கு பாத்திரமாக அம்பாளுக்கு செய்கிறாங்க. அது சந்தோஷம். அதை ஊரில் கிராமத்து ஆடி மாதத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒன்று அவங்களுக்கு இந்த விவசாயத்துக்கு தேவையான செல்வங்களும் மழையும் தேவைப்படும். அந்த நேரத்தில் இந்த ஆடி மாதத்தில் மழைகளை எதிர்பார்த்து விவசாயங்கள் மேற்கொள்வாங்க நம்ம இந்துக்கள். அப்போ கிராமத்தில் கிராம தேவதைகளை அவங்க பிரதானமாக அவங்களுக்கு தெரிஞ்ச வழிபாடு அவங்க செய்கிறாங்க. அது அவங்க நம்பிக்கை. இதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பது ஸ்ரீ வித்யா அம்பாலை உபாசனை பெற்றவங்களுக்கு ராஜ மாதங்கி நவராத்திரியும் ஸ்ரீ மகா வாராய் அம்பாள் சொர்ண மகா வாராய் அம்பாள் நவராத்திரியும் கொண்டாடுவாங்க. இந்த ஆடி மாதத்தில் தான் அஷடா நவராத்திரின்னு ஒன்று கொண்டாடுவாங்க இந்த உபாசனை பெற்றவங்க. அது வாராகி அம்பாலை 8 அஷ்டவாராகின்னு இருக்காங்க. அந்த அஷ்டவாராகியை பிரதானமாக உபாசனை யாகமும் தியானமும் தவமும் செய்வாங்க. இது இந்த ஆடி மாதத்தில் அதை கொண்டாடுவாங்க. அது நாளைக்கு ஆடி பிறகு அதுவும் ஜோதிட சாஸ்திரம் தட்சணாயனம் பிறப்பு 6 மாதம் தட்சணாயனம், 6 மாதம் உத்தராயணம். இந்த 6 மாதம் உத்தராயணம் தேவர்கள் காலமும்
6 மாத தட்சிணாயனம் வந்து பித்ருகாலமும் சொல்லுவாங்க. பித்ருகாலம் பித்ருகாலம் என்பது வந்து முன்னோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பத ஒரு வழிபாடு. ரொம்ப ரொம்ப விசேஷமாக வந்து கொண்டாடுவாங்க. எப்படின்னா இந்த தட்சிணாயனம் என்பது வந்து ஆடி மாதத்திலேருந்து தை மாதம் வரைக்கும் வர தட்சிணாயன காலம். இந்த தட்சிணாயன காலத்தில் வந்து தேவர்கள் அத்தனை பேரும் வந்து அவங்கவுங்க இஷ்ட தேவதைகளும் அவங்கவுங்க குல தெய்வத்தையும் தேவர்களே பூஜிக்கிறாங்க பைரவரை சொல்லி சில பைரவ ஆகமங்கள் வந்து சொல்லுது. அது ஒன்றால் கண்டிப்பாக சைவ சித்தாந்தத்தில் பைரவர் வழிபாடு கடைசியாக வரும். சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்க கூட கடைசியாக அந்த பாடங்கள் முடிக்கும் போது பைரவர் வழிபாடும் பைரவரோட உபாசனை மார்க்கம் ரொம்ப இவ்வளோ முக்கியம் சொல்லி வரும். அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் அம்பாள் வழிபாட்டில் சேர்ந்த ஸ்ரீ வித்யா உபாசனை பெற்றவங்களாம் வந்து இந்த அஷடா நவராத்திரியான வாராகி அம்பாளை ரொம்ப பிரதானமாக கொண்டாடுவோம். அது அமாவாசைக்கு பிறகு அந்த வாராகியோட வழிபாடு ரொம்ப தான் வரும். அது அந்த இப்போ கூட வாராகி அம்பாளை பற்றி ரொம்ப பேர் பூச்சிக்கிறாங்க வீட்டில், ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் இன்னொரு கருத்து என்னென்னா, எனக்கு சொல்லிக் கொடுத்த கருத்து என்னென்னா, அம்பாளை எப்படி பூஜை பண்ணாலும் அம்பாளுக்கு ஏற்ற பைரவரை அவங்க இணைச்சி தான் குடும்பவாசிகள் பூஜிக்கணும். இப்போ எடுத்துக்காட்டு வாராகி அம்பாள் நீங்கள் எப்படி பூஜை பண்ணாலும் பிரதானம் விநாயகரை முதல் பூஜை பண்ணி அதன் பின் குலதெய்வமான உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனதில் நினைத்து பூஜை பண்ணி அதன் பின் உங்கள் முன்னோர்கள் ஆத்மாவுக்கு உள்ள ஆசீர்வாதம் நீங்கள் அதை மாத்திரை பித்ருடைய சிராத்தம் செஞ்ச பின் அதன் பின் தான் இந்த மற்ற வழிபாடுகள் செஞ்சால் தான் அது பூர்த்தியாகும். அதே மாதிரி குறிப்பாக இந்த வாராகி அம்பாளை பூஜிக்கிறவங்க உண்மத்த பைரவரை மறக்கவே கூடாது. ரொம்ப முக்கியம். உண்மத்த பைரவரை நீங்கள் மறக்கவே கூடாது. அது கண்டிப்பாக உண்மத்த பைரவர் பூஜை பண்ண பிறகு சில பேர் பெண்கள் வந்து குடும்பாசிகள் வாராகி அம்பாலே பிரதானமாக கும்பிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி உண்மத்த பைரவரை கும்பிட்ட பிறகு தான் வாராகியை கும்பிடணும். வாராகி கும்பிட்ட பிறகு உண்மத்த பைரவரை கும்பிட்டோம். 2 பேரும் இணைத்து கும்பிட்டா தான், சத்திய சிவமாக நீங்கள் இணைத்து பூஜை பண்ணாதான் அந்த பலன் சித்திக்கும் குடும்பாசிகளுக்கு மட்டும். இதே ஒரு சன்னியாசிகள், ஒரு தபசிகள், ஒரு யோகிகள், இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த இது இல்லை, அந்த பொறுப்பு இல்லை. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஆடி மாதம் அமாவாசை அடுத்த பிறகு இந்த வாராகி அம்பாள் வழிபாடு சில பேர் விசேஷமாக செய்வாங்க. 2வது வந்து நாளைக்கு தட்சிணாயனத்தில் வந்து எல்லாரும் முடிஞ்சால் சிராத்தம் பண்ணுங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறை தட்சிணாயன காலமும் சிராத்தம் பண்ணணும் முன்னோர்களுக்கு. உத்தராயண காலம் அன்னைக்கும் சிராத்தம் கண்டிப்பாக பண்ணணும். இந்த சிராத்தம் வந்து நாளைக்கு செய்ய முடியல வேலையின் காரணமாக இருந்தால் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் செய்யலாம். அது குறிப்பாக சனிக்கு இந்த அடுத்த ஒரு சனிக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் இந்த தட்சிணாயனத்தோட சிராத்தத்தை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். சிராத்தம் என்பதே வந்து முன்னோர்கள் வழிபாடு தான் சிராத்தம். இது ரொம்ப முக்கியம். முன்னோர் வழிபாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாத பிறப்பு அன்னைக்கும் மாதம் ஒரு தமிழ் மாதம் பிறக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் மாசிகா சிராத்தம் மாசி சிராத்தம் சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக செய்யணும். அதுவும் 6 மாதத்துக்கு ஒரு தட்சிணாயன காலமும் பிறப்பும் முடிவும் உத்தராயண காலம் பிறப்பும் முடிவும் சிராத்தம் கண்டிப்பாக முன்னோர்கள் செய்யணும். இது ரொம்ப முக்கியம். அடுத்து நம்மளுக்கு ஆடி அமாவாசை. ஏன்னா நம்மளுக்கு ஆடி அமாவாசை வந்து நம்மளுக்கு என்றைக்கு வருதுன்னு சொன்னால் எல்லாரும் நான் இருக்கே சொல்லிடுறேன். ஆடி அமாவாசை வந்து அதாவது 12ஆம் தேதி 8ஆம் மாதம் புதன்கிழமை அமாவாசை தேதி முழுவதும் இருக்குது. அது வந்து அமாவாசை. அது வந்து ஆடி மாதம் வர அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 10 நாள் முன்னிக்கு நான் சொல்லிட்டேன். ஏற்கனவே இந்த சிராத்தம் எப்படி எளிய முறையில் தமிழ் வர்க்கம் படி, தமிழ் மந்திரப்படி, எப்படி தமிழ் வேதம் படி எப்படி செய்வது முறை தான் சொல்லி கொடுத்துருக்கேன். வீட்டுக்கு வெளியே தான் செய்யணும். இல்லை ஆத்தங்கரை ஓரத்தில் செய்யலாம், இல்லைன்னா பசுமாடு தொழுவத்தில் செய்யலாம், இல்லை மலடி வாரத்தில் செய்யலாம். ரொம்ப பெஸ்ட்டு ருத்ரபூமியான சுடுகாடு. ஆனால் அது இப்போ செய்ய விட மாட்டாங்க. வருங்காலம் இப்போ இல்லை, வருங்காலத்தில் ருத்ரபூமியான சுடுகாடு மிக புனிதமான ஒரு காஷி மாதிரி சொல்லி மக்களை உணர்ந்த பிறகு சில ஹோமங்கள், பூஜைகள், சிராத்தம், திலாயாகம்லாம் வந்து ருத்ரபூமியான சுடுகாட்டில் கண்டிப்பாக செய்வாங்க. இது என்னோட நம்பிக்கை. ஏன்னா மக்கள் இப்போ தானே எல்லா வேதங்களும் கொஞ்சம் அறிகிறாங்க, படிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி அப்படி உங்களுக்கு இந்த சிராத்தம் செய்ய தெரியாதுன்னா பரவாயில்லை. உங்கள் நம்பிக்கையான குருமார்கள் ஆடி அமாவாசையில் கோயிலில் வெளியே செய்வாங்க. கோயிலுக்கு செய்யக்கூடாது, கோயிலுக்கு வெளியே மண்டபத்தில் இந்த சிராத்தம் செய்யும் போது போய் கலந்துக்குங்க. ஆனால் பெஸ்ட்டு நீங்கள் என்ன தான் போய் குருமார்களை வச்சு நீங்கள் செய்தாலும் இந்த தர்ப்பயாமின் சொல்கிற மந்திரத்துக்கு திருப்தி அடைங்கள்னு அர்த்தம். இது சொந்தமாக நீங்கள் கைப்பட நீங்கள் வர்க்கம் செய்வது, சொந்தமாக கற்றுக்கிட்டு செய்கிற மாதிரி உங்களுக்கு பலன் கூடும். அதாவது குருமார்கள் சரியாக செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. முடிஞ்ச வரை நீங்கள் தமிழ் வேதத்தை கற்றுக்கிட்டு சிராத்தம் எப்படி செய்வதுன்னு சொல்லி நான் ஒரு ஆர்டிக்கலை நான் விளையாக்கிட்டேன்.
அது கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கணும். நானும் 2025 தானே இந்த புலனத்தில் வந்து இந்த சிராத்தம் எப்படி செய்வதுன்னு சொல்லி கொடுத்தேன். முதல் தர்ப்பணம், அப்புறம் 2 பிண்டம் வச்சு சிராத்தம், அப்புறம் 5 பிண்டம், 10 பிண்டம், அப்புறம் 20 பிண்டம், அப்புறம் 30 பிண்டத்துக்கு வந்து 30 பிண்டம் வச்சு எப்படி என்னென்ன தமிழ் மந்திரங்கள் சொல்லி நீங்கள் செய்வது மாதிரி சொல்லி திருப்பி ஒரு பாடம் நான் ஆரம்பிக்கிறேன். அடுத்து இந்த பாடம் ஆரம்பிக்கிறேன். இப்போ தான் வந்து இந்த அஷ்டபைரவர் பிரயோகத்தை நாங்கள் முடித்தேன். அதுக்கு முன்னால் 12 ராசி பலனும் நான் முடித்தேன். அதன் பின் அஷ்டபைரவர் பிரயோகம் எந்தெந்த பைர மந்திரத்தை காயத்ரி மந்திரம் என்ன நன்மை என்னென்ன செய்யணும்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அடுத்தது வந்து இந்த இப்போ ஆடி மாதத்தை தொட்டு இந்த ஆடி அமாவாசை ரொம்ப முக்கியம். அது வந்து 12ஆம் தேதி 8ஆம் மாதம் வருது. அன்றைக்கி வந்து புதன்கிழமை ஒரு அமாவாசை ரொம்ப 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 விசேஷம், ரொம்ப விசேஷம். அதே மாதிரி உங்களுடைய கிராம தேவதைகள் நீங்கள் விடவே கூடாது. இப்போ எனக்கு தெரிஞ்சு தமிழவங்க மலேசியாவில் நம்மளாம் எஸ்டேட்டில் தான் இருந்தோம். நானும் எஸ்டேட்டில் தான் இருந்தேன். எஸ்டேட்டில் ஒரு குலதெய்வம் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். அது வந்து ஊர் எல்லை தெய்வம்னு சொல்லி ஒரு தெய்வம் இருக்கும். அது வந்து மாரியம்மனாக இருப்பார், கருப்புசாமியாக இருப்பார், ஐயனாராக இருப்பார், இல்லை முனியாண்டி சாமியாக இருப்பார், இல்லை ஏதோ ஒரு உக்கிரமான தேவி கண்டிப்பாக இருப்பாங்க. பிறந்த தெய்வத்தை நீங்கள் மறக்கவே கூடாது. நேரம் இருந்தால் ஆடி மாதத்தில் அந்த கோயிலுக்கு போய், ஆனால் இந்த கவுச்சி கிடா வெட்டி கோழி வெட்டி கோயிலுக்கு போக வேண்டும். அது வந்து நம்ம சைவ மார்க்கமாக உள்ள கோயிலுக்கு அது ஒத்து வராது. நம்ம சைவ மார்க்கம் உள்ள இந்துக்களுக்கு ஒத்து வராது. அதை மீறி நீங்கள் போய் வழிபட்டால் இப்போ போய் செய்யுங்க, நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன குருவாக ஏற்றுக்கிறவங்க குரு வாக்குப்படி அந்த மாதிரி கோயிலுக்கு போனால் சைவ மார்க்கமாக உள்ள கோயிலாக இருந்தால் உங்கள் எஸ்டேட்டில் போய் அந்த சைட்டு போனீங்கன்னா ஒரு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இன்றைக்குமே இந்த ஆடி மாதத்தில் நம்ம பிறந்த இடத்த மண் தெய்வத்தை மறக்கக்கூடாது, கண்டிப்பாக மறக்கக்கூடாது. இந்த வேதங்கள் தெரியாதவங்க தான் இந்த மாதிரி வழிபாடுகள் செய்வாங்க. தவிர வேதங்களை புரிஞ்சவங்க கண்டிப்பாக மாறிக்குவாங்க. நம்ம தமிழவங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு அந்த சாநித்தியம் தெரியல இன்னும். சில பேர்த்துக்கு தெரியல, தெரிஞ்சவங்க மாறிக்கிறாங்க. எந்த தெய்வம் சாப்பிட்டுச்சு, நம்ம சாப்பிட்டு தானே வெட்டுறோம். தெய்வங்கள் என்றைக்குமே சாப்பிடாது, அது பரபிரமம். அப்போ அங்கே சூனம் வச்சுருப்பாங்க, ஒரு கத்தி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி எஸ்டேட்டில் வாழ்ந்தவங்க அந்தந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த தெய்வங்களை மதிக்காமல் கும்பிடாமல் வராதிங்க. இது பெரிய தப்பு. நான் எஸ்டேட்டில் இருந்தேன், சுங்கை குரோட்டு எஸ்டேட்டில் கிருஷ்ண கோயிலில் எங்கள் தாத்தா சிலையாக பண்ணார் இருந்தார். அப்போ அந்த இடத்துல உள்ள முனீஸ்வரர் இருந்தார், ரோட்டோரத்தில் முனியாண்டி. கண்டிப்பாக நான் போனேன்னா கையெழுத்து கும்பிட்டேன். எனக்கு அவர் பைரவர். இந்த முனீஸ்வரன், முனியாண்டி, சங்கிலி கருப்பன் எல்லாமே பைரவர்கள் தான். வருங்காலத்தில் அது புரியும். இப்போ சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. 64 பைரவரில் இவங்க தான். ஆனால் பேரை மாற்றிக்கிட்டாங்க, வழிபாடு மாறிக்கிட்டாங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு ஒருத்தர் என்னை கேட்டார் போன வாரமாக, ஐயா நான் கருப்புசாமியை வந்து எங்கள் அப்பா கும்பிட்டாரு, நான் எப்படியா கும்பிட்றது? இப்போ அந்த கோயிலில் வந்து கிடா வெட்டி கோழி வெட்டி பூஜை பண்ண சொன்னால் அதெல்லாம் வேணாம். கருப்புசாமி கோயில் சைவமாக இருக்குமா இல்லை இடம் இப்போ கட்டிட்டு அந்த கோயிலில் போய்ட்டு அந்த குருமாலை வச்சு யாகம் பண்ணுங்க. மெழுகு வடை செய்து தேனில் தொட்டு அந்த குருக்களை வைத்து யாகம் பண்ணுங்க. எல்லா இடத்துலையும் எல்லா கருப்புசாமி எங்கே கூப்பிட்டாலும் வருவார். ஆனால் அவர் பைரவராக கும்பிடுங்க, கால பைரவராக கும்பிடுங்க. கால பைரவர் வந்து நம்மளோட தெய்வம், அதை நீங்கள் மறந்துடாதீங்க சொன்னால் அவரும் சரியா இனிமேல் நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா அவர் ஏற்கனவே இந்த ராசி பலன்லாம் கேட்டு இந்த வழிபாடெலாம் செஞ்சு கொஞ்சம் நல்லா பலன் பார்த்தாரு. அதனால நம்பிக்கை, ஏன்னா நம்பிக்கை தான் சில ரவிகுருக்கள் சொல்கிறாரு, அதை கேட்டு செஞ்ச பலன் பார்க்குறேன், அவரே பின்பற்றுவோம், எவ்வளோ பெரிய மாறிக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி அவரும் ஒரு பக்தர், என்னோட பக்தர் அவர். சரி, நான் வந்து இந்த போன வாரம் நான் வந்து கஷ்ட நிவாரணம் ஆபத்தாரகன் ஸ்ரீ காசி கால பைர வழிபாடு முறைகள் சொல்லி ஒரு ஆர்டிக்கல் வந்து 52 பேஜ் உள்ள ஒரு ஆர்டிக்கல். நாங்கள் 2012 நான் அதை வெளியாக்கினேன். 2008 வந்து ஒரு எளிமையான வழிபாடு முறையை மட்டும் நான் பைர வழிபாடு வெளியாக்கணும் ஒரு ஆர்டிக்கல். அதன் பின் 2012 நான் முழுமையான ஒரு 52 பேஜ் உள்ள ஆர்டிக்கல் நான் வெளியாக்கினேன். அந்த ஆர்டிக்கல் நான் வந்து புராணத்தில் நான் வந்து போட்டிருக்கேன். அது பாதியாக பிரித்து போட்டிருக்கேன். நீங்கள் அதை காப்பி பண்ணி, ஏன்னா சில பேர் கேட்டிருந்தாங்க இந்த பைர வழிபாடு நீங்கள் விளையாட்டின ஆர்டிக்கல் எனக்கு கொடுங்கயான்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து சில பேர் போஸ்டும் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த புராணத்தில் உள்ளவங்க அதை நீங்கள் ப்ரீம் பண்ணி எடுத்துக்கலாம். கடையில் கொடுத்தா அந்த டிக்டாக்கில் அதை தட்டி நீங்கள் அதை ப்ரீம் பண்ணி எடுத்துக்க நீங்கள் அதை நீங்களும் படிக்கலாம். மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். பெரிய புண்ணியம். இந்த பைர வழிபாடு, புவனேஸ்வரி பைர வழிபாடு எப்படி செய்யணும் சொல்லி எல்லாம் வந்து ஒரு நான் விளையாக்கின ஆர்டிக்கல் வந்து முழுமையான வழிபாடு வீட்டில் எப்படி செய்வது, ஆளில் எப்படி செய்வது, ஒரு முறை. ஆனால் உபாசனை மார்க்கமாக போனால் அது ரொம்ப விசேஷமான மந்திரங்கள்லாம் இருக்குது. ஆனால் குடும்ப ஆசைகள் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஓரளவு மந்திரங்கள் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ பைரவர் யாகம் சொன்னாலே மகா சண்டி யாகம்லாம் ஃபுல்லாக பைரவர் யாகம் தான் வருவார். அது பிறகு இருக்கட்டும், ரொம்ப பேசினா அப்புறம் டைம் ஓடிட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த ஆடி அமாவாசையை தொட்டு எல்லாரும்
ரெடியாக இருங்க. அதாவது 12ஆம் தேதி 8ஆம் மாதம் அன்றைக்கி தான் செய்யணும் அவசியம் இல்லை. ஒரு அமாவாசையோட திதி வந்து 7 நாள் முன்னுக்கு இருக்கும், 7 நாள் பின்னாடி இருக்கும். இப்போ நீங்கள் அன்றைக்கி வந்து புதன்கிழமை வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகணும்னா புதன்கிழமை முடிஞ்ச ஒரு சனிக்கிழமை, புதன்கிழமை முடிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை, அந்த வாரத்தில் 7 நாளுக்குள்ள நீங்கள் எப்போ வேணால் உங்கள் முன்னோர்களை பாவித்து நீங்கள் 24 மணி நேரம் நீங்கள் சிராத்தம் பண்ணலாம். அதான் தர்ப்பணமாவது செய்யுங்க, ரொம்ப ரொம்ப புண்ணியம். பெண்கள் செய்யக்கூடாது, கணவன் உயிரோடு இருந்தால் பெண்கள் செய்யக்கூடாது, அப்பா உயிரோடு இருந்தால் மகன் செய்யக்கூடாது, இப்படி சொல்லியே நம்மளுக்கு பித்ரு வழிபாடு ரொம்ப நம்மளுக்கு அதிகமாகிட்டே போகுது. உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் கொடுத்தால் தர்ப்பணம் கண்டிப்பாக முன்னோர்கள் ஏற்றுக்குவாங்க. ஏன்னா இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் பிண்டம் வைக்கிறதே ஜென்மாத்மாவுக்கு தான். நீங்கள் உயிரோடு இருக்கும் போதே ஜென்மாத்மா நீங்கள் வைக்கணும். ஜென்மாத்மாக்கு பிண்டம் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவு. ஆனால் காசிக்கு அடுத்து காயான்னு ஒரு இடத்துக்கு போகும்போது தான் பிண்ட பிரதானமான காசிக்கு அடுத்து காயா தான். இந்த காயாவில் வந்து காயாவுக்கு அடுத்து புத்த காயா. இந்த காயாவில் வந்து விஷ்ணு டெம்பிள் இருக்குது. அதில் வந்து பிண்டமே நீங்கள் உங்கள் ஜென்மாத்மாவுக்கு தான் வைப்பீங்க. நீங்கள் என்ன தான் முன்னோர் உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு பிண்டம் வைக்கணும், உங்கள் ஆத்மாவுக்கு ஒரு பிண்டம் வைக்கணும். அதுதான் முறை. அதனால் இந்த எல்லாரும் இப்படி சொல்லி பெண்களை ஒதுக்கி அப்பா அம்மா உயிர் இருக்கும்போது மகனை ஒதுக்கி செய்யக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி இந்த சிராத்த வழிபாடே இன்றைக்கி நம்மக்கிட்டேருந்து மறைஞ்சு போச்சு. அப்படி இருக்காதீங்க. 12 வயதுக்கு மேலே உள்ள ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் கண்டிப்பாக உங்கள் முன்னோர்கள் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தே ஆகும். அப்போ தான் உங்களோட இட வழிபாடு பூர்த்தி ஆகும். அதனால் இந்த வழிபாடு நான் சொல்லி கொடுத்தேன். எப்படி எளிய முறையை தமிழ் மந்திரம் சொல்லி, சமஸ்கிருத மந்திரம் தமிழில் மாற்றி தமிழ் மந்திரம் சொல்லி எப்படி பிண்டம் வைப்பது, உங்கள் கைப்பட நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் முன்னோர்களை ஏற்றுக்குவாங்க. எங்கள் அப்பா உயிரோடு இருக்காரு, எங்கள் அப்பா தான் செய்யணும் காத்துனீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்காது, பலன் உங்களுக்கு கிடைக்காது. அது சொல்லிட்டோம். அவங்க அந்த குருமார்களை நம்பிட்டு செய்யாதவங்க இருக்கிறவங்க இருக்கட்டும். ஆனால் என்ன வழிபாடு பண்ணுறவங்க தயவுசெய்து செய்து பலன் பாருங்கள். அதனால் இந்த ஆடி அமாவாசையை தொட்டு 7 நாள் முன்னுக்கும் 7 நாள் பின்னாடியும் ரொம்ப விசேஷம். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஆவணி மாதத்தில், ஏன்னா ஜோதிட சாஸ்திரப்படி இப்போ ராகு பகவான் வந்து கும்பத்தில் இருக்கிறார், கேது பகவான் வந்து சிம்மத்தில் இருக்கிறார். இந்த சிம்மமும் கும்பமும் வந்து அரசியல் சார்ந்த ராசிகள் சொல்லுவாங்க. அரசியல் நான் சொன்னேன்ல, இந்த ராகு பகவானும் கேது பகவானும் 16ஆம் மாதம் தான் இடம் மாறுறாங்க. 18ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி கேது பகவான் கடகராசிக்கும் அமர்றார். இந்த வருஷம் 2026 16ஆம் மாதம் 18ஆம் தேதி தான் கேது பகவான். ஏறக்குறை தேதி கொஞ்சம் தப்பாக சொல்லலாம், நீங்கள் வண்டியுங்கள். அப்போல்லாம் 16ஆம் மாதம் கண்டிப்பாக கேது பகவான் கடகத்துக்கும் கும்பத்தில் உள்ள ராகு பகவான் மகரத்துக்கும் வராரு. இப்போ இந்த டைம்குள்ளே இந்த சிம்ம ராசியும் கும்பராசியும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க செய்கிற வழிபாடை பொறுத்து யோகமாக அவயோகமாக பொறுத்து. இப்போ கும்பராசிக்காரங்க எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. இந்த புவனேஸ்வரி பைரவ வழிபாடு செஞ்சு யாகம் பண்ணி தர்ப்பணங்கள்லாம் செய்கிறவங்களுக்கு பலன் அவங்களுக்கு ஒரு வகையில் பைரவர் காப்பாற்றுறாரு. அதுக்காக எல்லாரும் 24 மணி சாமி கும்பிடணும்னு நான் சொல்ல கிடையாது. உங்களோட கஷ்ட காலங்களை போக்கணுன்னா இட வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். அது சிம்ம ராசிக்காரவங்களுக்கு வந்து இந்த ஆண்டு அவங்க நல்லா இல்லை தான். ஏன்னா அஷ்டம சனி வேறு இருக்குது, அதிர்ஷ்டம சனி நடப்பில் இருந்தது, எல்லாம் நடக்கிறதால இதில் வேறு ரொம்ப முக்கியம் ராகு கேது. ஏன்னா இந்த 9 நவகிரகங்களையும் ரொம்ப வலிமை பெற்றவங்க ராகும், அடுத்தது கேது பகவான். இந்த ராகு பகவானும் கேது பகவான் எந்த ராசியில் அமர்றாங்களோ அந்த ராசியை கொஞ்சம் பட்டையை கலப்பார். கடன், வருமானம் எல்லாத்தையும் பிளாக் பண்ணுவார். ஆனால் நல்ல மாதம் அந்த வழிபாடு ஜபம் ஹோமம் செய்வங்களுக்கு அது நடக்க மாட்டுது. என்னோட அனுபவத்தில் உண்மை. ஏன்னா எனக்கு சிம்மராசிக்காரங்களை என்னோடய குரூப்பில் 100 பேர்த்துக்கு மேலே இருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும். அந்த சிம்மராசிக்காரங்க யார் நல்லா வழிபாடு செய்கிறவங்கன்னா எப்படியோ உள்ள காப்பாற்றிடுறாரு. ஒரு கதவு மூடினாலும் வழிபாடு செய்யும் போது வழிபாடு செய்யும்போது இன்னொரு கதவு திறக்குது. அதுதான் வழிபாடு என்பது முழுமையாக ஒரு தோஷத்தை வற்றக்கூடிய 170% நம்ம வந்து அதை குறைச்சிடலாம் இந்த வழிபாடு. அதுக்கு தான் நம்ம ரிஷிகள் ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் பெரிய ஆலயங்களில் கட்டி அவங்க வழிபாடு செய்வதற்காகவும் பைரவர் யாகங்கள் பண்ணுறதுக்காக தான் பெரிய ஆலயங்களை கட்டி யாகங்கள்லாம் தவங்கள் பூஜைகள்லாம் செய்தாங்க. அது உண்மை தானே. ராஜாக்களும் நம்ம ரிஷிகளும் முட்டாள் இல்லைல்ல. அவங்க கட்டினதே நம்ம இந்துக்களுடைய இந்த வழிபாடு ஸ்தலம் தான, கோயில் தான். தேவ பிரசன்ன இடம். தேவ பிரசன்னம்னா தேவ பாராயணம் பண்ணுறதுக்கு இறைவனை பூஜிப்பதுக்காக கட்டப்பட்ட ஒரு பெரிய கோயில்கள்.
கடவுள் இல்லை, பூஜை இல்லை, வேதங்களில் மந்திரம் இல்லாதவங்களும் இந்த இந்த என்னோடய ஆடியோ யாரும் கேட்க வேண்டாம். வழிபாடு வேணும், நம்பிக்கையாக செய்கிறவங்களுக்கு இந்த வழிபாடு பின்பற்றுங்க. ஓகே, அடுத்தது வந்து இந்த ராகு கேது பகவான் வந்து இந்த ஆனி மாதத்தில் இப்போ ஆனி மாதம், அடுத்தது ஆடி மாதம், நாளைக்கு ஆடி பிறக்க போகுது 17ஆம் தேதி. அது வந்து 17ஆம் தேதி 9ஆம் மாதம் வரைக்கும் ஆவணி மாதத்தில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து 18ஆம் தேதி 8ஆம் மாதம் வந்து 8ஆம் மாதம் வந்து ஆவணி நம்மளுக்கு பிறக்கும். ஓகே, இந்த ஆவணி மாதத்தில் வந்து பௌர்ணமி என்னைக்கு வருது சொன்னால் 28ஆம் தேதி 8ஆம் மாதம், அதாவது வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தேதி முழுமையாக இருக்குது. அன்றைக்கி வந்து சூரிய கிரகணம். ஏன்னா ராகு பகவான் வந்து கும்பத்திலையும் கேது பகவான் சிம்மத்தில் இருப்பதால் அன்றைக்கி சூரிய. ஆனால் மலேசியா சிங்கப்பூரத்தில் இந்த கணிப்பு வந்து பஞ்சாங்க குறிப்பில் இல்லை. இது கரானைக்கான எந்த பஞ்சாங்கத்தில் இல்லை. இது வந்து ஜோதிடம் நல்லா தெரிஞ்சவங்க ஒரு தெரியும். எப்போ ராகு கேது பகவான் எந்த ராசியில் உட்காராரோ அந்த ராசியில் வந்து எப்போ பௌர்ணமி அமாவாசை வரும்போது, பௌர்ணமி வரும்போது சூரிய கிரகணமும், பௌர்ணமி வரும்போது சந்திர கிரகணமும், அமாவாசையான 11ஆம் தேதி 9ஆம் மாதம் வர வெள்ளிக்கிழமை அமாவாசை அன்றைக்கும் சூரிய கிரகணமும் அது தாக்குதல் பூமி இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம செய்கிற பூஜை 1000 மடங்கு சக்தி. அதனால் அந்த நேரத்தில் வர இந்த எடுத்துக்காட்டி இப்போ வச்சுங்களேன், இப்போ 28ஆம் தேதி 8ஆம் மாதம் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை, நம்மளுக்கு பௌர்ணமி அன்றைக்கி சூரிய கிரகணம் இருக்கும். காலையில் ஆரம்பிக்க 10 to 2 மணி வரைக்கும் இருக்கும் அந்த நேரம். அப்போ அந்த சூரிய கிரகணம் 5 நாள் முன்னுக்கும் 7 நாள் முன்னுக்கும் 7 நாள் பின்னாலும், அந்த பௌர்ணமிக்கு 7 நாள் முன்னுக்கும் 7 நாள் பின்னாலேயும் அந்த சூரிய கிரகணத்தோட வேகம் இருக்குது. ஏன்னா ராகு கேது சூரிய சந்திரனோட சம்பந்தம் படும்போது தான் கிரகணம் சம்பவிக்கும். அப்போ அந்த நேரம் நம்ம வந்து அந்த 7 நாள் முன்னுக்கு 7 நாளும் பின்னால் 7 நாளும் இந்த 14 நாளும் நம்ம சொல்கிற ஜபம், நம்ம சொல்கிற தவம், நம்ம செய்கிற யாகம் கண்டிப்பாக 1000 மடங்கு சக்தி இருக்குது. இந்த நேரத்தை நழுவு விட்டுறாதீங்க. முடிஞ்சபடி சிராத்தம் செய்ய பாருங்கள், இல்லை ஜபம் பண்ண பாருங்கள், இல்லை தர்ப்பணமாவது பண்ண பாருங்கள். அது 24 மணி நேரம் செய்யலாம். அடுத்தது அமாவாசை. ஆவணி மாதம் வர அமாவாசை 11ஆம் தேதி 9ஆம் மாதம். அமாவாசைக்கு தான் சூரிய கிரகணம் வரும், பௌர்ணமி தான் சந்திர கிரகணம் வரும். அப்போ அமாவாசை அன்னைக்கு சில நேரங்களில் மாற்றி கூட வரும். ஆனால் எப்படின்னா ஒரு கிரகணம் சம்பவிக்கும் இல்லையா, அந்த அமாவாசையும் அந்த பௌர்ணமி ஏதோ ஒரு கிரகணம் கண்டிப்பாக சம்பவிக்கும். ஏன்னா ராகு கேது கும்ப வீட்டிலையும் கேது சிம்ம வீட்டிலையும் இருக்கிறார். இல்லை சூரியன் சந்திரன் சம்பவிக்கும் போது கண்டிப்பாக கிரகணத்தோட டேர்ன் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்மளுக்கு அன்றைக்கி பிடிப்படும். ஏன்னா இந்த ஆண்டு ஆவணி மாதத்தை தொட்டு சம்பவிக்கும். ஏன்னா கேது பகவான் வந்து சிம்மத்தில் தான் இன்னும் இருக்கிறார். இந்த சிம்ம ராசியும் இந்த கும்ப ராசியும் இந்த ராகு கேது மாறுற வரைக்கும் கொஞ்சம் போராட்டம் தான் வாழ்க்கை. கண்டிப்பாக தனித்து செயல்படுவாங்க. நம்ம ஏன் பிறந்தோம், நம்ம ஏன் வாழ்ந்தோம், நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம், நம்மளுக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க எப்படின்ட்டு இந்த சிம்ம ராசிக்காரங்களும் கும்பராசிக்காரங்களுக்கும் நிறைய போராட்டம் சம்பவிக்கும். குறிப்பாக இந்த பூலோக ஜாதகத்தை பார்த்தா அரசியலில் நிறைய மாற்றங்கள், நிறைய போராட்டங்கள், நிறைய. ஏன்னா எல்லாம் நல்லவங்க தான், யாரும் ராசிவாதம் ஏன் கெட்டவங்க இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்களுக்கு சில மன கசப்பு, பிரச்சனைகள், கஷ்டங்கள், கண்டங்கள் எல்லாம். ஏன்னா சிம்மம் வந்து ராஜராசின்னு சொல்லுவாங்க. அது ஆப்போசிட் 7 வந்து கும்பராசி. அடித்தளம் மக்களுக்கு பேர் கும்பராசி. இப்போ ராஜா வந்து மேலே இருப்பார் சிம்மாசனத்தில், அடித்தள மக்கள் கீழே இருப்பார். அப்போ சிம்மராசினா ராஜாமார்கள், பெரிய அரசியல்வாதிகள்னால் சிம்மராசி. கும்பராசின்னு வந்து அடித்தள மக்கள் சொல்லுவாங்க. அடித்தள மக்கள், கீழ் மக்கள் சொல்லுவாங்க, சாதாரண பொதுமக்கள். உங்கள் 2 பேர்த்துக்கு மனக்கசப்பு ரொம்ப வரும். இது வந்து பூலோஜா கணிப்பு. எப்பயும் நான் பூலோஜாதம் சொல்லும்போது நம்பாதீங்க, பொய்ன்னு சொல்லுவேன். நம்ம பூலோஜாதம் கொண்டு நம்பாதீங்க. ஆனால் நான் சொல்கிற விஷயம் நடந்துச்சு நாள் கால பைரவ வழிபாடு செய்யுங்க, அதான் நான் சொல்லுவேன் எப்பயுமே. இப்போ நான் சொன்ன மாதிரி பூலோஜாதகம் எல்லாம் நடந்துக்கிட்டு வருது. ஓகே, அடுத்தது வந்து இந்த ஆவணி மாதத்தில் வர பௌர்ணமியும் 28ஆம் தேதி 8ஆம் மாதம் வர பௌர்ணமியும் ஆவணி மாதத்தில் வர அமாவாசையும் 11ஆம் தேதி 9ஆம் மாதம் வர அமாவாசையும் நழுவ விட்டுறாதீங்க. இந்த நேரத்தில் வந்து தர்ப்பணமும் இர வழிபாடு தவம் மந்திர ஜபம் யாகம் செய்வது பல மணி சக்தி உண்டு. எதுவுமே முடியப்படுவாங்க. வீட்லையாவது சொந்தமாக நீங்கள் நான் சொல்லி கொடுத்த அஷ்டபைரவ காயத்ரி மந்திரமாக 9 முறையாவது சொல்லுங்களேன், நல்ல பலன் உங்களுக்கு நடக்கும். நல்ல பலன் கண்டிப்பாக நடக்கும். சரி, நாளைக்கு 17ஆம் தேதி 7ஆம் மாதம் மக நட்சத்திரத்தில் வந்து ஆடி மாதம் பிறக்குது.
ஆடி மாதம் பிறக்குது. அதனால் பூலோக ஜாதகத்தில் வந்து சில பிரச்சனைகள் வரும். ஆனால் என்ன பிரச்சனை சொல்ல வேணாம். ஆனால் மக்களுக்கு பெரிய பாதிப்பு வராது, கவலைப்படாதீங்க. கோயில் ஸ்தலத்தில் சில பிரச்சனைகள் வரும் பூலோக ஜாதகப்படி. ஏன்னா தட்சிணாயன காலத்தில் வந்து மக நட்சத்திரத்தில் வந்து மாதம் பிறப்பது வந்து அவ்வளோ நல்லது இல்லை. இருந்தாலும் எவ்வளோ வழிபாடு செய்கிறோமோ அவ்வளோ நம்மளுக்கு யோகம். அதே மாதிரி நாளைக்கு வந்து புண்ணிய கால பூஜை சிராத்தம் கண்டிப்பாக செய்யணும். அதே மாதிரி வியாத பாத சிராத்தம் சொல்லுவாங்க. இந்த வியாதி பாத சிராத்தம் என்னென்னா, ஒரு குடும்பத்தில் வந்து சன்னியாசிகள் இருந்து இறக்குறாங்கல்ல, கல்யாணம் பண்ணாமல் சன்னியாசிகளாக வாழ்ந்து இறக்குறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் யார் இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு ஒரு தோஷம்தான். எத்தனை பிள்ளை பிறந்தாலும் கல்யாணம் பண்ணணுமா? கல்யாணம் பண்ணாமல் ஒரு மனிதன் இறக்கும் போது சாட்சி அடையும் போது அது வந்து முத்திக்கு போக முடியாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அவங்க ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய சிராத்தத்துக்கு பேர் தான் வியாதி பாத சிராத்தம் சொல்லுவாங்க. அந்த வியாதி பாதத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலும் அது வந்து பித்ரு தோஷம் அதிகமாக தான் இருக்கும். நான் பார்த்துருக்கேன். அவங்க நானே சொல்லிக் கொடுத்த அம்மா தயவுசெய்து அந்த குழந்தை வியாதி பாதத்தில் பிறந்தால் இப்போயே 12 வயது வரைக்கும் அந்த பிள்ளைக்கு நீங்கள் கற்றுக்கணும் முதல் சிராத்தத்தை எப்படி செய்யணும். அப்புறம் அந்த பிள்ளைக்கு 12 வயது வரும்போது நீங்கள் சொல்லிக் கொடுத்து மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக சிராத்தம் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு இந்த வியாதி பாதத்தில் வர தோஷம் அடிபட்டு போகும். இந்த வியாதி பாதத்தில் தோஷத்தில் யோகத்தில் ஒருத்தவங்க பிறந்தாங்கன்னா என்ன செய்யணும், கிடைக்க வேண்டிய யோகங்கள் குறிப்பிட்ட வயசில் கிடைக்காது. அதுதான் வியாதி பாத யோகம். அது ஜோதிட சாஸ்திர பலன். அது எல்லா ஜோதிடர்களும் தெரியும். வியாதி பாதத்தில் குழந்தை பிறந்தாலும் வியாதி பாதத்தில் ஒரு மாதம் பிறந்தாலும் அது வந்து மக்கள் சில கவனமாக இருந்து சில வழிபாடுகள். அதுவும் ஆடி மாதத்தில் மக நட்சத்திரத்தில் வியாதி பாத யோகத்தில் ஆடி மாதம் பிறப்பதால் நம்ம எல்லாரும் இந்த ஆடி அமாவாசையை தொட்டு இந்த முன்னோர்களை பாவித்து இந்த சிராத்தம் கண்டிப்பாக செய்யணும். அதனால் இந்த ஆண்டு நம்ம வந்து என்ன வலியுறுத்துறோன்னா, இந்த ஆடி மாதத்தை நல்ல விட்டுறாதீங்க அமாவாசையும், ஆவணி மாதத்தில் வர பௌர்ணமி அமாவாசை நல்ல விட்டுறாதீங்க. இந்த நேரத்தில் முன்னோர்கள் வழிபாடும் புவனேஸ்வரி அம்மன் வழிபாடும் பைர வழிபாடும் எல்லாம் சிறப்பாக செஞ்சிங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். காசிகால பைரவி பைரப்ப சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசங்கரி நமசிவாய பைரவ சிவம்.